நீனும் அர்ஜுனும் பயங்கரமா வேண்டிக்கிட்டீங்க போல. பாட்டிக்காக வேண்டும்ல, சாதாரணமாவா வேண்ட முடியும்? அப்ப நான் சீக்கிரமா வேண்டுனதுனால சரியா வேண்டிக்கலன்னு அர்த்தமா? ஆமா. ஏன் அர்ஜுன் அவங்கள இப்படி பண்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ச்சனா. எவ்வளவு நேரம் நம்ம வேண்டுறோன்றத விட எவ்வளவு உண்மையா வேண்டுறோன்றது தான் நமக்கு முக்கியம். எனக்கு தெரியும் நீங்க 3 பேருமே பாட்டிக்காக மனசுல இருந்து உண்மையா வேண்டியிருப்பீங்கன்னு. அர்ஜுன் சும்மா கிண்டல் பண்றான். சரி வாங்க போய் நாம கோவில சுத்திட்டு வருவோம். பவி, யார் இவங்க? பவித்ராவோட டெம்பிள் ஃப்ரெண்டு. எப்படிமா இருக்கீங்க? ஆமா, எங்க போயிட்டீங்க நீங்க? அன்னைக்கு கோவிலுக்கு வந்து உங்களை தேடினேன், தெரியுமா? நான் வேண்டுதலுக்காக திருவண்ணாமலை போயிருந்தேன். சரி, நீ எப்படி இருக்க பவி? நான் நல்லா இருக்கேன். ஆமா, இது அர்ஜுன், எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் யாரு? உன் நண்பர்களா? ஃபேமிலி. என்ன விசேஷம்? எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. பாட்டிக்காக வேண்டதாமா. பாட்டி இன்னும் வரைக்கும் குணமாகவே இல்ல. அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டா பாட்டி சீக்கிரமாவே குணமாகிடுவாங்கல்ல. நானும் உன்கிட்ட அத பத்தி சொல்றதுக்காக தான் வந்தேன். உன் பாட்டி சீக்கிரமாவே குணமாக போறாங்க. அப்படியா? ஆமா, நான் திருவண்ணாமலையில ஒரு சித்தரை பார்த்தேன். அவர்கிட்ட இத பத்தி சொன்னதும் அவங்க குணமாகற காலம் நெருங்கி வந்துருச்சுன்னு அவர் சொன்னாரு. சரி, பாட்டி எப்ப குணமாகுவாங்கன்னு அவர் சொன்னாரு. அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? காலம் நெருங்கி வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா பாட்டி இந்த வாரமே குணமாகிடுவாங்களா? பவித்ரா, உன் மனசுல உள்ள எல்லா கேள்விக்கும் உடனடியா பதில் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா அதுக்கு உண்டான பதில் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதே மாதிரி உன்னோட எல்லா கேள்விக்கான பதிலும் கண்டிப்பா கிடைக்கும். அது எப்போ எப்படின்னு நீ யோசிக்காத, அத சாமி பாத்துக்கும். இதுவரைக்கும் நீ செஞ்ச மாதிரியே உன் பாட்டிக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணாலே போதும். அதுக்கான பலன் உன்னை தேடி வரும். சரியா? சரிங்கம்மா. நான் வரேம்மா. வாங்க வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உட்காருங்க. என்ன சித்தி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கிளம்பி வர சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, நகை மேட்டருக்கு அப்புறம் உங்க 2 பேர்கிட்டயும் பேசவே முடியல, அதான் சும்மா வர சொன்னேன். ஓ அப்படியா? நாங்க கூட என்னமோ ஏதோன்னு பதறி போய் அவசர அவசரமா கிளம்பி வந்தோம். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன சொல்றாங்க உங்க பவித்ரா? அதை ஏன் தான் கேக்குறீங்க? ஏன் தான் அவ திரும்பி வந்தாலும் இருக்கு. ஏன், அப்படி என்ன நடந்துச்சு? வர வர அவ அலும்பு தாங்க முடியல அத்தை. வீட்ல இருக்க எல்லா குட்டீஸையும் அவ பக்கம் சேர்த்துக்கிட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அவங்கள கூட்டிட்டு அவ பாட்டுக்கு கோவிலுக்கு போறேன்னு போறா. போதா குறைக்கு என் பையன் அர்ஜுன் வேற அவ என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியறான். ஆமா ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். பவித்ராவை காணோம்னா அதுக்கு ஏன் அர்ஜுன் அப்படி பதறான்? அன்னைக்கு அவ மட்டும்
கூட இருந்ததுனாலதான் என்னால எதுவுமே செய்ய முடியல. இல்லனா அவளை எப்பவோ அவளை ஊரை விட்டு அனுப்பி வச்சிருப்பேன். ஏன் இவ இப்படி மாறினான்னு எனக்கே புரியல அத்தை. ஆரம்பத்துல எல்லாம் அவளை பிடிக்காம தான் இருந்தான். ஆனா இப்போ அதுக்கு அப்படியே தலைகீழ நடக்கிறான். ஏங்கா, அன்னைக்கு கோவில்ல பார்த்ததா ஒரு விஷயம் சொன்னனே, ஒருவேளை அது அப்படியே நடந்துருமோ? நீ வேற சும்மா இரு மஞ்சு. என்ன சித்தி, என்ன விஷயம் அது? அதெல்லாம் எதுக்கு, விடுங்க. தெரிஞ்சா சரிதா மனசு கஷ்டப்படுவா. ஏன் என் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்னத்த நடந்தது? இல்ல பரவாயில்ல, விடு சரிதா. இல்லத்த, நீங்க சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? அது சரிதா, மஞ்சு ஒரு தடவை கோயிலுக்கு போயிருக்கா. நீ சொல்றியே அர்ஜுன், உன்னால அவனை விட்டு எங்கேயுமே போக முடியாது. அதுதான் விதி. நீ ரமாதேவியோட வாரிசு. எதிர்காலத்துல ரமாதேவியோட ராஜ்யத்தையே ஆள போறவ நீதான். கண்டிப்பா அவன் தான் உனக்கு உறுதுணையா நிக்க போறான். இதுதான் நடக்க போகுது. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் எதிர்காலத்துல எல்லாரையும் ஜெயிக்க போறீங்க. நான் கூட அன்னைக்கு அதை கேட்டப்போ அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி நடந்துருமோன்னு தோணுது. என்ன விளையாடுறியா மஞ்சு? யார் வீட்டுக்கு யார் வாரிசு? ஏங்க, இதெல்லாம் நானாவா சொல்றேன்? நான் என்ன கேட்டனோ அதானே சொல்றேன். எதுவா வேணா இருக்கட்டும். அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. இதுல அவ வீட்டு வாரிசாகிறத எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? பாரதின்ற ஒரு வேலைக்காரனோட ரத்தம் அவ. அவ எப்படி ரமாதேவி வீட்டோட வாரிசாக முடியும்? அப்படி ஆகக்கூடாதுங்கிறது தான் எங்களோட எண்ணமும். ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியம், அர்ஜுன் அவ கூட நல்லாவே பழகக்கூடாது. என் கூட நீங்க எல்லாம் இருக்கிறது எப்படி எனக்கு பலமோ அதே மாதிரிதான் பவி கூட அர்ஜுன் இருக்கிறது. அந்த பலத்தை நாம உடைக்கணும்னா அர்ஜுனுக்கும் அவளுக்கும் இருக்கிற நட்பை உடைக்கணும். சரி அத்த, அர்ஜுனை எப்படியாவது அவகிட்ட இருந்து பிரிச்சுடுறேன். இதுக்கு மேலையும் விட்டு வச்சிருந்தா சரி வராது. ம். சரி அத்த, அப்ப நாங்க கிளம்புறோம். வா ஜோதி. ஏய், இருங்க இருங்க இருங்க, உட்காருங்க. எங்க கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கு தான் அத்த. இப்போ அங்க போய் என்ன பண்ண போறீங்க? இருங்க, கொஞ்சம் பொறுமையா போலாம். வீட்ல யாரும் இல்ல சித்தி. அம்மாவும் அந்த நர்ஸும் மட்டும்தான் இருக்காங்க. அதுக்காக தானே நான் உங்களை இங்க இருக்க சொல்றதே. அதனால நாங்க போயிட்டு அப்புறமா வரோம் சித்தி. இப்போ அங்க போய் ஒண்ணும் ஆக போறது இல்ல. அதான் அந்த நர்ஸ் இருக்கான்னு சொல்றீங்கல்ல, அவளே எல்லாம் பாத்துப்பா. இருங்க போலாம். சரி சித்தி. மஞ்சு, நீ போய் இவங்களுக்கு டீயும் பிஸ்கட்டும் எடுத்துட்டு வா. சரிக்கா. பெல்லா, இது எப்படி பாஸ்வேர்டா இருக்கும்? காயத்ரி மேடம் வேற அங்க உட்காந்துக்கிட்டு பாஸ்வேர்டை தேடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்.
7738. கண்டிப்பா இதான் இருக்கும். அதான் பவி யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு பெல்லுன்னு எழுதி வச்சிருக்கான். எஸ். முதல்ல இந்த விஷயத்த காயத்ரி மேடம் கிட்ட சொல்லணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது சரிதா. அர்ஜுன் பவியோட நெருக்கமா இருக்கவே கூடாது. அவளுக்கு அங்க சப்போர்ட் கேர கேர. சரி வேணுமோ நமக்கு தான். மஞ்சு போய் அந்த போன் எடுத்துட்டு வா. இருங்க நானே எடுத்துட்டு வரேன். ஒருவேளை ரோஜா போன் பண்ணா என்ன பண்றது? ஜோதி, அது ஒரு முக்கியமான போனு. கிளையண்ட் கால் பண்றேன்னு சொன்னாரு. இரு நானே பேசிட்டு வந்துடுறேன். நீ போய் உட்காருமா போ. அவ்வளேதான். சொல்லு ரோஜா. மேடம், லாக்கரோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா மேடம், 7738. பவித்ரா எவ்வளவு தெளிவு பாருங்க மேடம். அது கண்டுபிடிக்க முடியாதபடி தலை கீழே பெல்லுன்னு எழுதி வச்சிருக்கா. பயங்கர பிரில்லியன்ட் மேடம் அவ. ஏய், இப்போ அவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதா முக்கியமா? அதான் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருச்சுல, முதல்ல போய் அதை எடு. மேடம், உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யலாம் தான் ஃபோன் பண்ணேன். அதான் சொல்லிட்டல, முதல்ல நான் சொன்னதை போய் செய். ஓகே மேடம். ஆனா அதுக்குள்ள சரிதாவும் ஜோதியும் வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு மேடம். அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. நீ பயப்படாம போய் நகையை எடு சீக்கிரம். சரி மேடம். என்ன சித்தி செம்ம ஹாப்பியா வரீங்க? புது ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தேன்ல, அது கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுச்சு. நிஜமாவாக்கா சொல்ற? இப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு கொட்டேஷன் வேல்யூ தெரிஞ்சிருக்கு. வேலை ஈஸியா முடிஞ்சிரும். சூப்பர்க்கா. நீங்க 2 பேரும் இவ்ளோ சந்தோஷப்படுறத பார்த்தா பெரிய ப்ராஜெக்ட் போலயே. ஆமா, அது மட்டும் என் கைக்கு வந்துட்டா வரப்போறது பல கோடி. பவி செம்ம ஜோக் தெரியுமா? போச்சு. இப்ப நகைலாம் வெளியே இருக்கிறத பவி பார்த்தா நம்ம மாட்டுவோம். வேணாம், அத பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எடுத்துக்கலாம்.
ரோஜாக்கா வா பவி. இந்தாங்க, நீங்க கேட்ட மெடிசன் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ரோஜா, ஏசி ரூம்ல இப்படி வேர்த்திருக்க உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல, மாடிக்கு துணிக்காய போட போயிருந்தேன். துணி தானே காய போட்டீங்க? என்னமோ 200 மீட்டர் ஸ்டேஸ்ல ஒன்ன மாதிரி இப்படி வேர்த்து பூத்து நிக்கிறீங்க. இந்த ஆளு வர சாவடிக்கிறானே. ரோஜாக்கா என்ன உங்கள மாதிரியா? அவங்கெல்லாம் சின்சியரா ஒர்க் பண்றவங்க. அப்படி ஒர்க் பண்ணா வேர்வெல்லாம் வரதா செய்யும். கேப்ல நம்மள அசிங்கப்படுத்திட்டாலே. அத விடுங்க அக்கா. நாங்க இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? என்ன? இது ஒரு டிவி. ஆனா இதுல சினிமாவும் பார்க்க முடியாது, பாட்டும் கேட்க முடியாது. என்னன்னு சொல்லுங்க பாப்பா. தெரியலையே பவி. என்னக்கா உங்களுக்கு இது கூட தெரியாம இருக்கு? பவி சொல்றது சிசிடிவிக்கா. ஆமா, இது எதுக்கு இங்க? சேஃப்டிக்கு தான். பாட்டி இந்த ரூம்ல தானே இருக்காங்க. ஒருவேளை நீங்க இல்லாதப்ப அவங்களுக்கு ஏதாவது உணர்வு வந்தா இந்த சிசிடிவி வழியா வேணு சித்தப்பாவோட போனுக்கு போயிடும். அதுவும் இல்லாம நகைப்பெட்டியும் இங்க தானே இருக்கு, அதுக்கும் ஒரு சேஃப்டி வேணும்ல. அதான் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். எப்படிக்கா? சூப்பர். தெரியும் நீங்க இததான் சொல்லுவீங்கன்னு. முடிஞ்சு பவி. அவ்வளோதான். இனிமே அந்த நகைப்பெட்டி மேல யாரு கை வச்சாலும் அடுத்த நிமிஷமே அது நமக்கு தெரிஞ்சிரும். இனிமே நம்ம யாரும் பயப்பட வேணாம். இத நான் சிம்பிளா வர மாதிரி சொல்லவா? என்ன அர்ஜுன்? இனிமே நகைப்பெட்டியில யாராவது கை வச்சாங்கன்னா அவங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எப்படி? சூப்பர் அர்ஜுன், வாங்க போலாம். அக்கா, நான் ஒன்னு கேட்டா அதுக்கு நோ சொல்ல மாட்டீங்களே? நோ சொல்ற அளவுக்கு நீ என்ன கேட்க போற? யாரையாவது லவ் பண்றியா? சேச்சே, இந்த காலத்துல யாருக்கா போய் அசிங்கமா லவ்லாம் பண்ணுவா? அதானே பார்த்தேன். அப்போ வேற என்ன கேட்க போற? அது அந்த நகையெல்லாம் ட்ரெடிஷனல் நகைன்னு அன்னைக்கு ஒரு நாள் ஜோதி சொல்லிட்டு இருந்தா. அது நம்ம கைக்கு வந்துட்டா அதுல ஒரு நல்ல நெக்லஸ மட்டும் எனக்கு கொடுக்குறியாக்கா? அந்த மாதிரி ஒரு நகையை போட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னக்கா சிரிக்கிற? அடி லூசு, இதத்தான் தயங்கி தயங்கி கேட்டுட்டு இருந்தியா? அந்த மொத்த நகையும் இனிமே நம்ம நகை. அதுல உனக்கு இல்லாத உரிமையா? தாராளமா எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆனாலும் அத நாம அப்படி வச்சுக்க கூடாது. டக்குன்னு அதை கைமாத்தி விட்டுட்டு பணமா மாத்திரணும். அதுதான் நமக்கு சேஃப்டியும். மேடம், மேடம், வா ரோஜா. என்ன வெறும் கையோட வந்திருக்க? நகை எங்க? காதுல விழல? அக்கா உன்னதான் கேக்குறாங்க. அந்த நகையை எடுக்க முடியாது மேடம்.